Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இப்போ இவங்க பார்க்கலாம் நார்மலாக தான் இருப்பாங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அவங்க வந்து ஒரு டிஃபிகல்ட்டி அண்டர்கோ பண்ணுறாங்க. இப்போ ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுடைய ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக கவனம் செலுத்த முடியாது. ஒரு 5-10 நிமிஷத்துலேயே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அவங்களால அதுக்கு மேலே ஃபோக்கஸ் கொடுக்க முடியாது. ரொம்ப ரிஸ்க் டேக்கர்ஸாக இருப்பாங்க. ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டுறது, இல்லாட்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து பிஸ்னஸில் போடுறது. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க உலகத்தில் இருக்க எல்லாரும் என்ன மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்கன்றதை அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப வருஷமாகும். நிறைய செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ் இருக்கும் அவங்களுக்கு. நம்ம வந்து நாட் அப் டு த மார்க் போல், நம்ம இன்னும் பெட்டராக பண்ணோம். இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அது பத்தாது. அதனால் ஆங்ஸைட்டி வரும், அதனால் டிப்ரெஷன் வரும். தாய்மார்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா, அதாவது ப்ரெக்னென்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா, இல்லை அவங்க இந்த கலர் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா ஃபுட்டில், அது ரொம்ப சாப்பிட்டாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஏடிஹெச்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பகத் சார் பேசும்போது சொல்லியிருந்தாரு, இது வந்து நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கேன், இது குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருந்தாரு. ஸோ இது வந்து ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இது ஆக்சுவலி க்யூர்ன்ற வார்த்தை இதுக்கு வராது. ஏன்னா இது வந்து அந்த அந்த கண்டிஷன் அப்படி. வணக்கம் மேம். வணக்கம். ஃபகத் ஃபாசில் சாருக்கு வந்து ஏடிஹெச்டி அப்படின்ற ஒரு டிசார்டர், அவர் ரீசெண்டாக அதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேம். ஸோ இந்த ஏடிஹெச்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஏடிஹெச்டி அப்படின்னா என்ன மேம்? நான் 2 விஷயம் சொல்ல ஃபர்ஸ்ட் விரும்புகிறேன். முதல்ல நீங்கள் அதிர்ச்சி ஆக வேண்டாம். ஏன்னா நம்ம முதல்ல அவரை அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து பப்ளிக்கு கொண்டு வரப்போ தான் அவேர்னஸும், பாதிக்கப்பட்டவங்க அதுக்காக ஹெல்ப் தேட முன் வரதும் முடியும். ஸோ அந்த மாதிரி செலிப்ரிட்டிஸே வந்து ஒத்துக்கும் போது இட் மேக்ஸ் சிம்பிளர் ஃபார் அதர் பீப்புள். அப்போ நம்மளுக்கும் வந்தால் தப்பு இல்லை அப்படின்றது தோணும். 2வது நீங்கள் கேட்ட கேள்வி ஏடிஹெச்டி, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். யூஸ்வலி மனுஷனுடைய பிஹேவியரும் அவனுடைய திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் பேஸ் பண்ணி 2 வகையாக பிரிச்சிருப்போம். ஒன்று நியூரோடிபிக்கல், நார்மலாக இருக்கிறவங்க. நியூரோ டைவர்ஜென்ட், அவங்க கொஞ்சம் அப்நார்மாலிட்டிஸ் நியூரோ டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லேயே இருக்கும். அதாவது இந்த ஏடிடி, அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர், இல்லாட்டி ஏடிஹெச்டி, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், இல்லை ஏஎஸ்டி, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ளே வரும். இப்போ இவங்க பார்க்கலாம் நார்மலாக தான் இருப்பாங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அவங்க வந்து ஒரு டிஃபிகல்ட்டி அண்டர்கோ பண்ணுறாங்க. ஸோ என்ன டிஃபிகல்ட்டின்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸ் தான். ஸோ இந்த ஏடிஹெச்டி வந்து யூஸ்வலி சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஒரு 3 வயசுலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது நீங்கள் இந்த கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை மாத்திரம் உட்காரவே உட்காராது, அது சுற்றி ஓடிட்டே இருக்கும், எதையாவது நோண்டிகிட்டே இருக்கும், அடுத்தவங்களை போட்டு இது நேக் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அடல்ட் வரைக்கும் வர்றது ரொம்ப ரேர் கேஸ். யூஸ்வலி அந்த வளரும் பருவத்திலேயே வந்து அது மறைஞ்சிரும் ஏடிஹெச்டின்றது. ரொம்ப சிலருக்கு தான் அடல்ட்ஹுட்லேயும் வரும். சிலருக்கு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் பண்ணும், அந்த ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு அது இன்டியூஸே ஆகும். ஸோ ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுடைய ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக கவனம் செலுத்த முடியாது. ஒரு 5-10 நிமிஷத்துலேயே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அவங்களால அதுக்கு மேலே ஃபோக்கஸ் கொடுக்க முடியாது. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் புவராக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களும் அவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணும். ஒரு சத்தம் தூரத்தில் கேட்டுட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதை இக்னோர் பண்ண நம்மளால முடியும். அவங்களுக்கு அதுலேயே தான் ஃபோக்கஸ் இருக்கும், அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கே அப்படின்னு. ஸோ ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக இருப்பாங்க. அண்ட் ஒரு மாதிரி ஃபிஜிட்டியாக இருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் ஆட்டிகிட்டே இருப்பாங்க, இல்லை இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பிஹேவியர்லையும் நமக்கு தெரியும். ஸோ ஏடிஹெச்டின்றது இதுதான். ஆனால் அதுக்கும் ஐக்யூக்கும் சம்மந்தம் இல்லை. அதில் ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்க, ரொம்ப டேலண்டட் பீப்புள் இருக்காங்க. ஸோ அதுக்கும் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் டிஃபிகல்ட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து இப்போ 8 மணிக்கு வரேன்னா அவங்க வரமாட்டாங்க, அங்கே சண்டை வரும். அதே மாதிரி ரொம்ப ரிஸ்க் டேக்கர்ஸாக இருப்பாங்க. ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டுறது, இல்லாட்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து பிஸ்னஸில் போடுறது, அந்த மாதிரி ரிஸ்க் டேக்கர்ஸாக இருப்பாங்க. இதெல்லாம் ஏடிஹெச்டியோடைய சிம்டம்ஸ். ஆனால் இதில் நீங்கள் மெயினாக சொன்னது, எதுலேயுமே குறிப்பிட்ட ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது, அது வந்து மாறிட்டே இருக்கும் நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது. ஸோ இவரோட கெரியருக்கு இது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா மேம்? ஸோ
சோஃபார் இல்லையே, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தானே போயிட்டுருக்காரு. ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காரு. ப்ராபப்ளி அதை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றது ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது எப்படி நான் இப்போ கண்ணில் பவர் இருக்குது, கண்ணாடி போட்டு சரி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஏடிஹெச்டி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டவங்க சில விஷயங்கள் லைக் அலாம் செட் பண்ணிக்கணும், ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்கே வந்து ஒரு சிஸ்டமைஸ் பண்ணிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த மாதிரி சிஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அவங்கள சுற்றி வந்து நம்பிக்கையானவங்களை வச்சுக்கணும், அவங்கக்கிட்ட கருத்துக்கள் கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஆனால் இதெல்லாம் மீறியும் அவங்க செல்ஃபாகவே வந்து சில ரிஸ்கெல்லாம் எடுப்பாங்க, அது அவங்களுடைய நேச்சர். பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, அவங்களுடைய ஸ்கில் இருக்கு இல்லையா, அது வேற. இப்போ மிகப்பெரிய சர்ஜன்ஸ்லாம் வந்து ஏடிஹெச்டி உள்ளவங்களா இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து அது நல்லா வரும், மற்றவங்கள விட இவங்க ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏடிஹெச்டி இருக்கும். அந்த மாதிரி இதுக்கும் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கும் நம்ம சம்மந்தப்படுத்த முடியாது, கேப்பபிலிட்டிஸ்க்கும். ஆனால் அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஃபஹத் சார் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவார் மேம்? ஸோ இந்த பிரச்சனை இருந்துச்சு ஒரு வேலை அப்படின்னா? அவர் அவ்வளோ தைரியமாக அத்தனை பேர் முன்னாடி எனக்கு ஏடிஹெச்டி இருக்குன்னு சொல்கிறாருனாலே அவர் பெருசாக ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணலைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. இதில் ரொம்ப முக்கியமே அவேர்னஸ் தான். அதாவது ஐ எம் கோயிங் த்ரூ சம்திங், வாட் இஸ் தட்ன்றப்ப நமக்கு ஒரு பெரிய குழப்பமான மனநிலையில் இருப்போம். இல்லை எனக்கு இருக்கிறது ஏடிஹெச்டி தான், இல்லை எனக்கு இருக்கிறது இதுதான் என்னுடைய ப்ராப்ளம், இதுக்கு நான் இதை சரி பண்ணிக்குவேன் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்காக யாரையும் ஒதுக்கி வைக்கிறதோ லேபிள் பண்ணுறதோ அவசியமே இல்லை. எத்தனையோ கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுலேருந்து ஏடிஹெச்டியும் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு ஏன் அதிகமாக வரும்னா, நம்ம தாய்மார்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா, அதாவது ப்ரெக்னன்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா, இல்லை அவங்க இந்த கலர் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா ஃபுட்டில், அது ரொம்ப சாப்பிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து ஏடிஹெச்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரெயின் கெமிக்கல்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்க எடுத்துக்கிற விஷயங்கள் ஆகட்டும், அனலைஸ் பண்ணுற ஸ்டைல் ஆகட்டும், இதுதான் வந்து அவங்கள தனித்துவப்படுத்துறதுனால தே ஆர் நியூரோ டைவர்ஜென்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இது அதிகமாக சின்ன வயசு குழந்தைகளுக்கு தான் வந்து வரும். ஸோ 40+ ஏஜுக்கு மேலே இருக்க பீப்புள்ஸ்க்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் இல்லையா? ஸோ எதனால அவங்களுக்கு ரொம்ப ரேராக வருது மேம்? இல்லை, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கும். இப்போ இதில் ஏன் வந்து இதை ஒரு ப்ராப்ளம்னு நம்ம சொல்கிறோம்னா, ஆசச் ஏடிஹெச்டி அவங்களே சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. பட் எங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நிறைய செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ் இருக்கும் அவங்களுக்கு. நம்ம வந்து நாட் அப் டு த மார்க் போல், மற்றவங்களாம் பெட்டராக இருக்காங்க போல், நம்ம இன்னும் பெட்டராக பண்ண, இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அது பத்தாது, அப்போ நம்ம இன்னும் பின்தங்கி இருக்கோம்னு இவங்களே ஒரு செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ் வரும். அதனால் ஆங்ஸைட்டி வரும், அதனால் டிப்ரெஷன் வரும், அதனால் ஒதுங்கி இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, உள்ளுக்குள்ளார அழுவாங்க, அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க, 4 பேர் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்காது, சக்ஸஸ், அதாவது இவங்க அவார்டு வாங்க போனால் கூடவே அந்த சக்ஸஸ் எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். இதெல்லாம் வந்து ஏடிஹெச்டியோடைய நேச்சர். நீங்கள் கேட்ட மாதிரி ஏன் வந்து குழந்தைகளுக்கு வருதுன்னா, தாய்மார்லேருந்து அப்போத்துலேருந்து வரும், இல்லை ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு, ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஹவுஸ் ஹோல்டு, ஒரு அப்பா அம்மா சண்டை போடுறது, இல்லை கஷ்டத்துலேயே இருக்கிற குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கும் ஏடிஹெச்டி வரும். ஸோ கிளாஸில் கவனம் செலுத்த முடியல, அதேமாதிரி படிக்கலன்னு சொல்லி ரொம்ப நம்ம ஒரு குழந்தைய அப்யூஸ் பண்ணோம்னா அந்த குழந்தைக்கும் ஏடிஹெச்டி வரும். ஆனால் ஃபஹத் சார் பேசும்போது சொல்லியிருந்தாரு, இது வந்து நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கேன், இது குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருந்தாரு. ஸோ இது வந்து ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே? இது ஆக்சுவலி க்யூர்ன்ற வார்த்தை இதுக்கு வராது. ஏன்னா இது வந்து அந்த அந்த கண்டிஷன் அப்படி, சுபாவமே அப்படிதான். ஸோ அதுவாக போனால் போகும், இருந்துச்சுன்னா இருக்கும். ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கவுன்சிலிங் ஆகட்டும், இல்லை தெரப்பீஸ் நிறையா இருக்குது. இஃப் நீடட் மெடிக்கேஷன் எதுக்கு கொடுப்பாங்கன்னா, இப்போ இதில் இருந்து ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ ரொம்ப சிவியராக வந்துச்சுன்னா அதுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. பட் நேரடியாக ஏடிஹெச்டிக்குன்னு எதுவும் மெடிசன் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் ரொம்ப மேனியாக்காக இருப்பாங்க, ஒரு மாதிரி ஹைப்பராக ஓடிட்டு இருப்பாங்க, ஓடியாருவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி ஸ்லீப் டிஸார்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெடிக்கேஷன் கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஏடிஹெச்டிக்குன்னு ட்ரீட்மெண்ட்டுனா கவுன்சிலிங், சைக்கோதெரப்பி, இஃப் நீடட் வித் மெடிக்கேஷன் காம்பினேஷன். என்ன மாதிரி ஒரு கவுன்சிலிங் எல்லாம் இருக்கும் மேம்? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி முதல்ல அவங்களுக்கு அவேர்னஸ் வேணும். ஏன்னா எப்பவுமே நியூரோ டைவர்ஜென்ஸால அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க உலகத்தில் இருக்க எல்லாரும் என்ன மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்கன்றதை அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ ஒரு விஷயத்த நீங்கள் இப்போ ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்கும் அவங்களுக்கு. நைட் போய் படுத்தாங்கன்னா டக்குன்னு தூங்க மாட்டாங்க. அவங்க வந்து இது இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா, அது அப்படி போனால் என்ன ஆகும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன இந்த மாதிரி ரொம்ப யோசிச்சு டயர்டாகி தான் தூங்குவாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, உலகத்தில் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க,
இல்லை நான் டிஃப்ரெண்ட்டு, அதுக்காக இது தப்பு கிடையாது, இது ஒரு அசிங்கம் கிடையாது, இது ஒரு நோய் கிடையாது அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் அவங்க தே வில் கம் இன் டேர்ம்ஸ். சரி, நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை ஃபர்ஸ்ட் பேசுவோம். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிஜிட்டிங் ஆகட்டும், இல்லை செல்ஃப் எஸ்டீம், தன்னை தாழ்த்திக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம கவுன்சிலிங்லையும் தெரப்பிலையுமே சரி பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்க ஒத்து வராங்க. ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க. இது வந்து எவ்வளோ நாளில் வந்து நம்ம சரி செய்ய முடியும் மேம்? இது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் இது ஃபுல்லாக சரியாக? அது டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சனுங்க. யூஸ்வலாக ஒரு 10 to 20 செஷன்ஸ் ஆகும். ஓகே. அது வந்து அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வரணும். ஏன்னா இது ஒரு பிஹேவியர் மாடிஃபிகேஷன். எப்பவுமே வந்து மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை அப்படி போய் சரியாயிட்டு வரும், அப்படி கிடையாது. நம்ம வந்து இப்போ ஜுரத்துக்கு போகிறோம், மாத்திரை எழுதி தராங்க, அதுக்கப்புறம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, அப்படி கிடையாது. தெரப்பியை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அவங்க மைண்ட் வந்து ரிபல் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம என்ன சொல்லி கொடுத்து அனுப்புகிறோமோ வீட்டுக்கு போனோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க யோசிப்பாங்க. திருப்பி அவங்க வந்தால் தான் திருப்பி நம்ம பண்ணோம். இதை வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணால் மட்டும்தான் அந்த தாட் ப்ராசஸை மாற்ற முடியும். அதை மாற்றிட்டு நம்ம அவங்களோட ஒரிஜினாலிட்டியை மாற்றுறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அந்த கேரக்டருக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். அதையே நம்ம நார்மலுக்கு கொண்டு வரணும். ஆனால் அவங்க அதனால கஷ்டப்படுறாங்க, அவங்களோ இல்லை அவங்கள சுற்றி இருக்கவங்களோ. அந்த எலிமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம மாடிஃபை பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஆனவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ADHD இருக்கு அப்படிங்கும்போது அவங்களோட பார்ட்னர் அவங்க எப்படியெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கணும்? பார்ட்னர்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா இது ஏதோ பெரிய குத்தமாவோ இல்லை ஒரு அசிங்கமாவோ பார்க்காதீங்க. ஸோ கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அந்த இமோஷனலாக நான் இருக்கேன், நீ என்ன கவலைப்படுற, பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியாது. எக்காரணத்து கொண்டும் அவங்களோட குறைபாடை குத்தி காட்டக்கூடாது. உனக்கு தான் ADHD இருக்குல்ல, நீ ஏன் ADHD மாதிரி பண்ணுற அப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை அவங்களோட அவங்க அசோசியேட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் போய் உனக்கு இந்த நோய் இருக்குது, உனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிலாம் நம்ம குத்தி காட்டினா அவங்க வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ பார்ட்னர்ஸ் புரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும்தான். இதுக்கான கவுன்சிலிங் வரும் இல்லை ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமா? அப்படிலாம் இல்லைங்க, எல்லா கண்டிஷன் மாதிரியும் தான் இதுவும். காஸ்ட்லிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப நாமினலாக தான் இருக்கும். ஆனால் இதில் நான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். இது பசங்களுக்கு வேற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காட்டும், கேர்ள்ஸுக்கு வேற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னு சொல்லி. அது ஏன்னா நம்மளுடைய கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் தான் அதுக்கு காரணம். இப்போ ஒரு பையன் வந்து நைட் ஆனால் வெளியே போய் சுற்றிட்டுலாம் வரலாம், பொண்ணை நம்ம அப்படி விட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் தான். பட் அவங்களுக்கு தேவை இருக்கும், சுற்றணும், நிறையா பேசணும், நிறைய அவங்களுக்கு வந்து வெண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் அவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியாது, எந்திரிச்சு நடமாடிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நிறைய ஃப்ளாஷி திங்ஸ் பார்க்கணும். ஒரு செவரே வந்து வெள்ளையா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காதுன்னா கலக்கலராக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ராசஸிங் அந்த மாதிரி, அதுல இருந்து அவங்க விஷயம் எடுப்பாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அதே மாதிரி நிறைய இமேஜினேஷன்ஸ் இருக்கும், க்ரியேட்டிவிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அது சம்டைம்ஸ் கேட்கும்போது ரொம்ப குழந்தைத்தனமாக இருந்தாலும், ஆனால் இன் டெப்த்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அறிவுபூர்வமான விஷயம் இருக்கும். இப்படி கூட பண்ணலாமே, ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் நிறைய பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக நல்லது தான். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டர், ஸோ அவருக்கு க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். எவ்வளோ நான் அவரை வந்து க்ரியேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னு, அந்த வகையில் ADHD அவருக்கு ரொம்ப சாதகமான விஷயம்தான். ஓகே. ஸோ அதனால இது ஒரு பெரிய குத்தம் கிடையாது. குழந்தைகளுக்கு ஏன் கஷ்டம்னா படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. நம்ம சுற்றி குழந்தை பருவத்தில் ஏன் ஒரு குழந்தைய அப்படி கூட்டிகிட்டு வருவாங்கன்னா, மார்க்ஸ் குறையுது, அவன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அதை மட்டுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ADHD, டிஸ்லெக்ஸியா இதுக்கெலாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து இப்போல்லாம் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 10th 12th வந்து கால்குலேட்டர் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், இந்த மாதிரி சில அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மார்க்ஸ் மட்டுமே குழந்தைய நிர்ணயிக்காதுன்னு இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். நியூரோ டைவர்ஜென்ஸ் நிறையா இருக்க நமக்கு நிறைய க்ரியேட்டிவான ஐடியாஸ், அதே மாதிரி நேர்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ராடு பண்ண வராது, அவங்களே ஓப்பனாக போட்டு கொடுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு நல்லது தானே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் ஜென் கிட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக தான் வந்து இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் இந்த ADHDக்கு ஏதாவது சம்மந்தம்லாம் இருக்கா மேம்? இல்லை, ஹைப்பர் ஆக்டிவிட்டின்றது ஒரு நார்மலாக நம்ம சொல்கிற விஷயம். அட்டென்ஷன் டெஃபிசிட், அவங்களால கவனம் செலுத்த முடியல, அவங்களோட ரொட்டீன் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேலைக்கு ரெகுலராக போக முடியாது, டைம் மெயின்டைன் பண்ண முடியாது, அதே மாதிரி படிப்பில் வந்து கவனம் செலுத்த முடியாது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாது, அவங்களே ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி ரொம்ப இருக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சுன்னா தான் நம்ம ADHDக்குள்ளே கொண்டு வர முடியும். ஜென்ரலாக ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது தப்பு கிடையாது, அது ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி மூட் சஸ்டெயின் ஆகாது இல்லையா. ஸோ தட்ஸ் நேச்சுரல்.
அதே மாதிரி ஏடிஹெச்டி இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து பிரிச்சுக்குவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று, ப்ரைவேட் லைஃப் ஒன்று, அங்கங்கே ஒரு விதவிதமான ஹைப்பர் ஆக்டிவிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இது கிட்ஸுக்கு வரும்போது அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க? ஆஸ் ஐ டோல்ட் யூ, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஃபிஜிட்டியாக இருப்பாங்க, எதையாவது ஒன்று பிடிச்சி நோண்டிகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல அவங்கள உட்கார வைக்கவே முடியாது, ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு ஆன்சர் சொல்லி கொடுத்தீங்கன்னா 3 தடவை சொல்லி கொடுப்பீங்க, 4வது தடவை மறந்துடுவாங்க. அது 3 தடவை சொல்லிடுவாங்க, 4வது தடவை மறந்துடுவாங்க. அவங்களால எதையும் ரீட்டைன் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, சின்ன விஷயத்த கூட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கோபம் வந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பஸ்ட் அவுட் ஆவாங்க. தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் டெஃபினட்டாக. அதே மாதிரி அக்ரெஷன் டுவர்ட்ஸ் அதர் கிட்ஸ், அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆட்டிசம்ன்றது வேற, ஏஎஸ்டி அங்கே வந்து சில பிஹேவியர் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். குழந்தைங்க வந்து இப்படி நடப்பாங்க, அந்த டோஸ்லேயே தான் நடப்பாங்க, அதுக்கப்புறம் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, கையில் எதையாவது ஒன்று வச்சு தட்டிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஏடிஹெச்டி பொறுத்த வரைக்கும் அந்த ரன்னிங் அரவுண்ட், ஃபிஜிட்டிங், இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 40+ ஏஜில் இருக்கவங்க வந்து அவங்களே வந்து ஒரு செல்ஃப் கேர் பண்ணிப்பாங்க. லைக் நமக்கு இப்படி ஒன்று இருக்குது, அதனால நம்ம பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்ஸுக்கு வந்து அந்த அவேர் இருக்காது இல்லையா? ஸோ கிட்ஸை எப்படியெல்லாம் பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும்? கிட்ஸை வந்து நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிங்கன்னா வீட்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி அவங்களோட நடவடிக்கையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட எப்படி ரெகுலர் விசிட் போவீங்க இல்லையா? அப்போ நீங்கள் இதை சொல்லலாம், இந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் நாங்கள் அப்சர்வ் பண்ணோன்னு. அவருக்கு தேவைன்னா எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவார். இல்லை இவங்க கிட்ட வந்து இப்படி ஒரு சிம்டம் இருக்குது, ஐ எம் சஸ்பெக்டிங் அப்படின்னு சொன்னார்னா உடனே எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவார். நாங்கள் அது என்னன்னு செக் பண்ணி சொல்லுவோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் தி டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன். கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சு ஏடிஹெச்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.